வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 7வது கணக்கு பார்க்குறோம். y = மட்டு x என்ற வளைவரைவின் மூலம் y = மட்டு x - 1 + 1 வரைக. மட்டுனா என்ன அர்த்தம்னா, அந்த அடையாளத்துக்குள்ளே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அது வெளியில் வரும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். உள்ளே நீ எவ்வளோ தான் சிம்பிளிஃபை பண்ணாலும் உள்ளேருந்து வெளியே வரும்போது ப்ளஸ்ஸு. அந்த அடிப்படையில் தான் இந்த கணக்கு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் அட்டவணை கண்டுபிடிச்சிருவோம். இந்த கணக்கில் y = மட்டு x - 1 + 1 இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 1 போடுறேன். 1 - 1 என்னது 0. அப்படின்னா பின்னாடி ஒரு 1 இருக்கிறதுனால 1. அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன். 2ல் -1 போச்சுன்னா என்ன வரும்? 1. 1 + 1 2. அடுத்து இதே இது -1 கொடுக்குறேன். -1 கொடுக்கும்போது என்ன வரும்? -1 -1 2. -2 தான் இருக்குது. அது மட்டிலேருந்து வெளியே வரும்போது +2ஆக மாறிடும். அப்போனா இங்கே 3. அடுத்து -2 கொடுக்குறேன். -2 -1 -3. மட்டிலேருந்து வெளியே வரும்போது +3. அப்போனா இங்கே 4. இன்னொன்று இங்கே 0ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 0ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? இங்கே 0 தான் வரும். 0ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? 0ன்னு கொடுக்கும்போது -1 வெளியே வரும்போது என்னது +1 வரும். +1 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? உனக்கு 2. என்ன வருது? 2ன்னு வரும். 0 2. 0 வந்துச்சுன்னா 2ன்னு வரும். சரி, இப்போ இந்த மட்டு எக்ஸுன்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மட்டுன்னு கொடுக்கும்போது என்ன வரும்னா 1 1 2 2. ஃபஸ்ட்டு மட்டு போட்டுக்குவோம். முதல்ல y = மட்டு எக்ஸ் மட்டும் போட்டுட்டு அதிலேருந்து இந்த கணக்கு செய்வோம். ஓகேவா? சரி, மட்டு எக்ஸ் எப்படி இருக்கும்? மட்டு எக்ஸுக்கு எக்ஸுக்கு +1 கொடுத்தேன்னா 1. ஃபஸ்ட்டு அச்சு எழுதிக்குவோம். 1 0 1 2 3 4 -1 -2 -3 -4 1 2 3 4 -1 -2 -3 -4. ஓகேவா? சரி, இப்போ எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு மட்டு வச்சு எழுதிக்குவோம். 1னா 1 தான் இருக்கும். 1னா 1, 2னா 2, 3னா 3. அதே மாதிரி -1னாலும் 1, -2னா 2, -3னா 3, -4னா 4. இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு. -3னா 3, மைனஸ்னா 4. அதே மாதிரி இங்கே 4னா 4 வரும். அப்படிங்கும்போது இந்த இது எப்படி 0னா 0 வரும். இது என்ன இருக்குது? y = mod x. இது y = -mod x. இந்த அடையாளம் வெளியில் வந்தாலும் என்ன வரும்? நம்மளுக்கு +or- தான் வரும். அப்போனா என்ன வரும்? வெறும் இதை எப்படிலாம் +x தான். இப்போ நம்ம கொடுக்குறது y = x - 1 + 1. அதுக்கு தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். என்ன இருக்குது? 1 1 1 1. ஓகே. 2 2 2 2. ஓகே. 2 1 1 1 1 எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 0 2 1 1 0 2 0 2. அடுத்து -1 -1 3. 2 2 இங்கே இருக்குது. அது பேசாமல் இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 1 1 1 இங்கே தான் இருக்குது. அதுவும் பண்ணியாச்சு. 2 2 எழுதியாச்சு. -1 3 -1 3. அடுத்து -2 4 -2 4. ஓகேவா? சரி, இப்போ இந்த கணக்கை செய்யும்போது எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். இதுதான். இது என்ன வருதுன்னா y = mod x - 1 + 1. இந்த வரைபடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வரைபடம் எப்படி இருக்குது? y =
மட்டு ப்ளஸ் 1 வரைபடம் ஓரலகு வலப்புறமாக, வலப்புறம்னா என்னது, இங்கே இதிலிருந்து வலப்புறமாக மேல் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. புரியுதா மாணவர்களே?